நம்ம தமிழ் மொழின்னு நினைச்சு பேசிட்டு இருக்க சில வார்த்தைகள் தமிழ் மொழியே கிடையாது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த மாதிரி தமிழ் மொழியில சில வார்த்தைகள் இருக்கு. இதை சார்ந்த கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு. பார்க்கலாமா? இனாம் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கிறதுக்கு தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்கும். ஆனா இது தமிழ் வார்த்தை கிடையாது, உருது மொழி வார்த்தை. அப்ப இனாம்னா தமிழ்ல வெகுமதி அப்படின்னு அர்த்தம். ஜாஸ்தி அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, உருது மொழி வார்த்தை. ஜாஸ்தி அப்படின்னா தமிழ்ல அதிகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உருது மொழி படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான வெகுமதி கிடைக்கும் அல்லது ஜாஸ்தியான இனாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரூபாய்ங்கிற வார்த்தை தமிழ் மொழி கிடையாது, இந்துஸ்தானி வார்த்தை. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்தியாவுல ரூபாய் பயன்படுத்துவாங்க. அப்ப ரூபாய்ங்கிற வார்த்தை இந்துஸ்தானி வார்த்தை. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து துட்டுங்கிற வார்த்தை டச்சு மொழி வார்த்தை. இந்த டூட்டா இதெல்லாமே டாடா டி வரிசையை சார்ந்ததா இருக்கா? அப்ப துட்டுங்கிற வார்த்தை டச்சு மொழி அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து பீரோங்கிறது பிரெஞ்சு மொழி வார்த்தை. பீரோ பிரெஞ்சு. இது ரைமிங்காக தான் இருக்குது, அப்போ ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து கடுதாசி அப்படிங்கிற வார்த்தை போர்ச்சுகீசியம். கடுதாசி எழுதுறது எல்லாமே பழைய மாடல். ஸோ இதெல்லாமே போர் அடிச்சிருச்சு, அப்போ போர்ச்சுகீசியம். நீங்கள் கடுதாசியை தனியாக பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்கும், ஆனால் இது தமிழ் வார்த்தை கிடையாது, போர்ச்சுகீசிய வார்த்தை. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். பேனா அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் மொழிச்சொல் கிடையாது. அப்போ இது எந்த மொழிச்சொல் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.